வாழ்க்கை எப்போ எப்படி மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது. சாயங்காலம் வரைக்கும் ஜாலியாக சிரித்து பேசிட்டு இருந்த குடும்பம் ராத்திரியானதும் கதறி அழுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. தன்னோட பையனை காப்பாற்ற அந்த நடு ராத்திரியில் ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் பட்ட பாடு இருக்கு. அன்றைக்கி ராத்திரி அப்படி என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். போன வீடியோவில் அப்பாவும் பையனும் சைக்கிளில் ஜாலியாக ஊரை சுற்றினாங்க. அந்த சிரிப்பு சத்தம் இன்னும் அந்த வீட்டில் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நேரம் மாறப்போகுதுன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியல. மணி 12 தாண்டி இருக்கும். ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் நிம்மதியாக தூங்கும்போது சீனிவாசன் வீட்டில் மட்டும் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிது. விஜய் பெட்டில் உருண்டுக்கிட்டே இருந்தான். ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பான் போல இருக்கு. அம்மா குளிருதுமா, அம்மா குளிருது அப்படின்னு முனைங்கிட்டே இருந்தான். வீடு அமைதியாக இருந்ததுனால அந்த சத்தம் பயங்கரமாக கேட்டுச்சு. ஜமுனா பதறி போய் எழுந்து, என்னடா கண்ணா ஆச்சு விஜய் அப்படின்னு நெத்தியில் கை வச்சு பார்த்தாங்க. அவ்வளவு காய்ச்சல். ஜமுனாக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. என்னங்க என்னங்க எந்திரிங்க, பையனுக்கு என்னமோ உடம்பு பண்ணுதுன்னு கத்தினாங்க. தூக்கத்துலேருந்து சீனிவாசன் பதற அடித்து எழுந்தார். விஜய் போய் தொட்டு பார்த்தாரு. அப்படியே ஷாக்காகி நின்றுட்டார். உடனே வீட்டு வைத்தியத்தை ஆரம்பித்தாங்க. ஜமுனா அழுதுகிட்டே ஈர துணியை நெத்தியில் போட்டாங்க. வழக்கமாக நம்ம மணி வாசலில் ஆடிக்கிட்டே ஜாலியாக சுற்றுவான். ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. வாசலில் உட்காந்து வானத்தை பார்த்து ஊன்னு ஓலையிட ஆரம்பிச்சது. நாய்க்கு கெட்டது நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரியும்னு சொல்லுவாங்களே, அது நிஜம்தானா? நேரம் போக போக காய்ச்சல் குறையவே இல்லை. விஜய் மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்பட்டான். இது சரிப்பட்டு வராது ஜமுனான்னு சொல்லிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு இருட்டில் ஓட ஆரம்பித்தார் சீனிவாசன். பக்கத்து தெருவில் இருக்கிற கம்பவுண்டர் வீட்டுக்கு மூச்சு வாங்கின ஓட்டினார். கதவை தட்டி பார்த்தாரு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. கதவில் ஒரு போர்டு தொங்குச்சு, வெளியூர் சென்றுள்ளேன். அதை பார்த்ததும் அவருக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. வேறு டாக்டர் யாராச்சும் இருப்பாங்களான்னு பார்த்தா அந்த ராத்திரி நேரத்தில் அத்தனை பேரும் டவுனில் தான் இருப்பாங்க. டவுன் ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து 10 கிலோமீட்டர். பஸ்ஸு கிடையாது, ஆட்டோ கிடையாது. கடவுளே, ஏன் என்னை சோதிக்கிறேன்னு அழுதுகிட்டே வானத்தை பார்த்தாரு சீனிவாசன். மறுபடியும் வீட்டுக்கு ஓடி வந்தார். ஜமுனா கிளம்பு, டவுனுக்கு போகலான்னு சொன்னார். அப்போ அவங்க நம்பிக்கையாக இருந்தது ஒன்றே ஒன்று தான். வீட்டு மூலையில் நிற்குமே அந்த பழைய T50. வழக்கமாக அந்த வண்டி அவசரத்துக்கு ஆகாது. காலையில் ஸ்டார்ட் பண்ணாலே 10 தடவை மிதிக்கணும். ஆனால் அன்னைக்கு என்ன அதிசயம் நடந்துச்சோ தெரியல. சீனிவாசன் மனசில் இருந்த பயத்தை அந்த வண்டி புரிஞ்சுக்கிச்சோ என்னவோ. முருகான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கிக்கு பண்ணார். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜமுனா விஜயை ஒரு போர்வையில் சுற்றி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வண்டிக்கு பின்னாடி ஏறினாங்க. அந்த கும் இருட்டில் அந்த வண்டி மட்டும் மின்னல் வேகத்தில் கிளம்பிச்சு. ரோட்டில் வெளிச்சமே இல்லை, வண்டி வெளிச்சம் மட்டும்தான். ரோடு ஃபுல்லாக பள்ளம் மேடு. வண்டி குலுங்கும் போதெல்லாம் விஜய் முணங்கிக்கிட்டே வந்தான். அப்பா கண்ணிலேருந்து தண்ணீர். ஏய் விஜய், கண்ணை திறடா, அப்பா வண்டி ஓட்டுறோம் பாரு, உனக்கு ஒன்றும் ஆகாதுடான்னு தனக்குத்தானே தைரியம் சொல்லிக்கிட்டே வண்டி ஓட்டினார். பின்னாடி ஜமுனா வாய் விட்டு சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே, சாமி என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே வந்தாங்க. அந்த சின்ன வயசுலேயும் விஜய்க்கு ஒரு நம்பிக்கை, எங்கள் அப்பா எப்படியாவது என்னை காப்பாற்றிடுவாருன்னு. அந்த நம்பிக்கை தான் அவனை காப்பாற்றுச்சு. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தாங்க. டாக்டர் உடனே ஊசி போட்டார். 1 மணி நேரம் கழித்து டாக்டர் வந்து பயப்பட ஒன்றும் இல்லைன்னு சொன்னப்போ தான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உசரே வந்துச்சு. விஜய் லேசாக கண்ணு முழிச்சு பார்த்தான். அப்பாவும் அம்மாவும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தான். அந்த சிரிப்புக்காக தானே இவங்க இவ்வளோ தூரம் ஓடி வந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அப்பா அம்மா விஜய் எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போனாங்க. படிப்படியாக அவனோட காய்ச்சல்லாம் குறைஞ்சிது. அப்புறம் அவன் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஓகேங்க, விஜயோட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஊரே அதிர வைக்கிற ஒரு திருவிழா வரப்போகுது. அது என்ன திருவிழா? அங்கே விஜய் என்ன கலாட்டா பண்ண போகிறான்? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் அம்மா அப்பா உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா. இது விஜய் வாழ்க்கையோட ஒரு சின்ன பாகம்தான். ஆனா விஜய் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்ல என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடந்துச்சு தெரியுமா? அவன் பண்ண லூட்டிகளை நீங்க இன்னும் பார்க்கலையா? கவலையே வேணாம். வீடியோவோட எண்டில் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அங்க மட்டும் இல்ல, வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் லிங்கை பின் பண்ணியிருக்கேன். மறக்காம போய் பாருங்க. ஒரு சினிமா பார்த்த ஃபீல் கிடைக்கும். அடுத்த எபிசோட் ரொம்பவே எமோஷனலா இருக்க போகுது. மிஸ் பண்ணிடாதீங்க.